எல்லாருக்கும் வணக்கம். இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு கேட்டிங்கன்னா, அதாவது மக்களே நல்லா கேட்டுங்க. திமுகவோட தேமுதிக கூட்டணியில் சேர்கிறதுக்கு முன்னாடி தேமுதிக கடலூரில் நடத்தின மாநாட்டில் விஜய் பிரபாகர் என்ன சொன்ன அப்படின்னா, அண்ணா விஜய் அவர்களை பார்த்து சொல்கிற அப்படி, ஆனால் நீங்கள் அரசியலில் நான் தான் சீனியர்னு நீங்களே சொல்லியிருக்கீங்க. நான் உங்கள்கிட்ட ஒரே ஒரு ரிக்வெஸ்ட் ஒன்று வைக்கிறேன். அது என்னென்னா, இந்த காங்கிரஸை மட்டும் நீங்கள் நம்பாதீங்க. காங்கிரஸ்காரங்க இதோ அதுன்னு சொல்லுவாங்க, ஆனால் ஒரே இடத்துல நின்றுருப்பாங்க. உங்களை வச்சு பேரம் பேசுகிறதுக்கு அவங்க லாக்கி போடுவாங்க, பேரம் மட்டும்தான் பேசுவாங்க. ஆனால் நீங்கள் மட்டும் காங்கிரஸை மட்டும் நம்பி போயிடாதீங்க, சினிமாக்காரங்களை மட்டும் நம்புங்க அப்படிங்கிற மாதிரி பேசுகிறேன். அப்படி அதுக்கப்புறமா தேமுதிக திமுகவோட கூட்டணியில் சேர்ந்துச்சு. அப்போ தேமுதிக கூட்டணியில் சேர்ந்துச்சு திமுக காங்கிரஸ் கூட்டணியில் இருந்தாங்களா. இப்போ விருதுநகரில் அந்த தேர்தல் பிரச்சாரம் நடக்கும்போது விஜய் பிரபாகர்கிட்ட கேட்குறாங்க, ஒரு பத்திரிகையாளர் கேட்குறாரு, நீங்கள் அன்றைக்கி விஜய் அவர்களை சொன்னீங்களே காங்கிரஸ் ஒரே இடத்துல நின்றுருப்பாங்க, உஷாராக இருங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் சொன்னீங்களே, இப்போ நீங்களே காங்கிரஸ் கூட்டணியில் இருக்கக்கூடிய திமுகவில் தான் இப்போ போய் ஜாயின் பண்ணிக்கிறீங்க, அப்போ மட்டும் எப்படி அந்த கருத்தை நீங்கள் சொன்னீங்க அப்படிங்கும்போது அதுக்கு விஜய் பிரபாகர் என்னங்கிற அப்படின்னா, அந்த சுச்சுவேஷனில் அன்றைக்கி நாங்கள் திமுகவோட கூட்டணியில் வைக்கல, அன்றைக்கி நான் சொன்னேன். ஆனால் இப்போ என்ன சொல்கிறேன்னா, நான் எங்களுக்கு திமுக இருக்குது, காங்கிரஸ் இருக்குது, நாங்கள் ஒட்டுக்காக இருக்கிறோம். ஆனால் விஜய் அண்ணன் அப்படி கிடையாது, விஜய் அண்ணன் தனியாலாம் நிற்கிறாரு அப்படின்னு சொல்லி போட்டு விஜய் பிரபாகரன் பேசுகிற அப்படி. நான் என்ன சொல்கிறேன்னா மக்களே, அரசியலில் இதெல்லாம் சாதாரணமாப்பா அப்படிங்கிற மாதிரி தான் எல்லா ஒரு விஷயமும் நடந்துட்டு இருக்குது. இவங்களாம் அரசியலுக்காக பணத்துக்காகவும் பதவிக்காகவும் என்ன வேணாலும் மாற்றி பேசுவாங்க. யார் என்ன தான் மாற்றி பேசினாலும் சரி, மக்களுடைய மனசை மாற்ற முடியாது. மக்கள் யாருக்கு ஓட்டு போட நினச்சாங்களோ அவங்க ஓட்டு போட்டுட்டாங்க. இனிமே மே மாதம் 4ஆம் தேதிக்காக மட்டும்தான் எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இந்த மே மாதம் 4ஆம் தேதிங்கிறது தமிழ்நாட்டில் மிகப்பெரிய ஒரு அரசியல் மாற்றமாக, ஆட்சி மாற்றமாக இருக்குது அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு அப்படிங்கிற வார்த்தைக்கேற்ப நான் மக்கள் தீர்ப்பை ரொம்ப மதிக்கிறேன். அது என்னவா வரும் அப்படிங்கிறத நம்ம எல்லாம் பொறுத்துட்டு தான் பார்க்கணும். அது வரைக்கும் யாரெல்லாம் அவங்களுடைய கருத்து கணிப்பை சொல்கிறாங்களோ அது கருத்து கணிப்பாகவே இருக்கட்டும், இல்லை கருத்து திணிப்பாக கூட இருக்கட்டும். திமுகவே 2வது ஆட்சிக்கு வரதா சொல்லட்டும், இல்லை அதிமுக வரதா சொல்லட்டும், இல்லை தாவேக்கா வராதுன்னு சொல்லட்டும், அதை பற்றி நமக்கு கவலையே இல்லை. மே மாதம் 4ஆம் தேதி மேக்ஸிமம் 11 மணிக்கே எந்த கட்சி தமிழ்நாட்டில் ஆட்சி பண்ண போகுதுங்கிறது